என் ரப்பு இப்படி இருக்கணும், என்ன உயர்வா வைக்கணும், என் அந்தஸ்தை உயர்த்தணும், கல்வியை கொடுக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் மனைவி உயர்வா இருக்கணும், பேரம்பேத்திகள் நல்லா இருக்கணும், நான் நீண்ட ஆயுள் வாழணும், ஒரு வினாடி ரப்ப மறக்க கூடாது நினைக்கிறீர்களா? இது என்ன பெரிய விஷயம்? கானல்லாஹு ஃபௌக மா யுரீத். நீங்கள் எதை விரும்புவீர்களோ நாடுவீர்களோ அதை விட பன்மடங்கு மேலாக ரப்பு தன்னை ஆக்கிக் கொள்வான். எப்படிப்பட்ட ரப்பு நம்மோடு இருக்கிறான்? அப்படிப்பட்ட ரப்பை நான் புரியாததுதானே என் பலகீனம். அவனை புரியாததால் நான் நடப்பது நாடியது நடக்கவில்லை என்று ஆதங்கப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். நான் குறை சொல்லவில்லை, இன்னும் நான் அவனை 1000 முறை புரிந்து கொள்ள வேண்டுமே. கொஞ்சம் நீங்கள் இசைந்து பாருங்கள், அவன் விருப்பத்திற்கு மாறுங்கள். நமக்கென்று சில விருப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் உமரை ஃபாரூக்கை ஒருவர் வருவார் யமன் தேசத்திலிருந்து, அவரை நீங்கள் சந்திக்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், துஆ செய்ய சொல்லுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள். யா ரசூலல்லாஹ், தாங்களே சொல்லும் அந்த மனிதர் யார்? ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். உவைசுல் கரணி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யமன்ல இருந்து யார் வந்தாலும் உமர் இப்னு கத்தாபுக்கு வேலை ஹஜ் நேரத்தில் அஃபீக்கும், அவங்க கேட்பாங்களாம், அஃபீக்கும் உவைஸ் உங்களோடு வந்திருக்கிறார்களா? அதற்கு உமர் இப்னு கத்தாப் ஒரு முறை இல்லை, பல முறை யமன் தேசத்திலிருந்து வந்த மக்களை எல்லாம் சந்தித்து கேட்பார்கள். அவங்க இல்ல, வரவில்லை. ஒரு கட்டம் ஆம் இருக்கிறார்கள் என்று சொன்ன போது கண்ணீர் வடிக்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப். மாநபி சொன்ன மனிதர் வந்து விட்டார். அவரை சந்திச்சு கேட்டாங்க, உங்க உடம்புல வெங்குஷ்டம் உண்டான்னு கேட்டாங்க. அவங்க உடம்பூரா குஷ்டம். யார் அவர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உவைஸை சந்தித்து சலாம் சொல்லுங்கள், துஆ செய்ய சொல்லுங்கள், ஃபஸ்தக்ஃபிர், அவர்கிட்ட போய் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி, அவர் பாவ மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ்ட்ட உங்களுக்கு. அந்த மனிதரை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்? உடம்புல குஷ்டத்தோடு வச்சிருக்கிறான். புரிந்து கொண்டீர்களா? என் ரப்பு எத்தனை அழகானவன். அவன் சோதிப்பதற்கு பாவிகளை தேர்ந்தெடுப்பதில்லை, அவன் சோதிப்பதற்கு மிக உயர்ந்த பாக்கியவான்களையும் தேர்ந்தெடுக்கிறான். பாக்கியவான்களை சோதிப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த குஷ்டம் நீங்க இருக்க வேண்டுமே. குஷ்டம் இருந்துச்சு உடம்புல, வெங்குஷ்டம் எல்லாமே நீங்க இருக்குமே. ஆமா இருக்கிறார், உவைஸ் குஷ்டம் உண்டு, நீங்க இருக்கும். ஆனால் ஒரே ஒரு திருகம் அளவிற்கு அந்த குஷ்டத்தின் அடையாளம் இருக்குமே. ஆம் என்று காட்டினார்கள் உவைசுல் கரணி. கட்டித் தழுவி முத்தமிட்டார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்கிறார். உவைஸ் சொன்னார், யாருக்கு யார் மன்னிப்பு கேட்பது? யாருக்கு யார் கேட்பது? ஹாரூன் யஸீலரை பார்த்தவர்கள் இல்லையா நீங்கள்? சர்க்காரை ஆலம், உங்கள் நாவில் அல்லாஹ்வே பேசுகிறான் என்றல்லவா சொன்னார்கள். இன்னல்லாஹ லயந்திகு அலா லிசானி உமர், இந்த உமரின் நாவில் அல்லாஹ்வே பேசுகிறான், உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்பதா? சொன்னார்களாம், இல்லை, உங்களிடத்தில் நாங்கள் மன்னிப்பு தேட வேண்டும் என்று சாந்த நபிகளே சொன்னார்கள். அழுதார் உவைஸ். இதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்வுக்காக அந்த மக்கள் ஆனபோது அவர்களின் தேவைகளை தாண்டி அல்லாஹ் அவர்களுக்காக மாறுகிறான். உவைஸை கொண்டு எங்க வச்சிட்டான்? அந்த ஒரு திருக அளவுக்கு ஏன் இருக்கணும்? உவைஸ் அல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம், ரப்பே, நான் துஆ கேட்டேன், குஷ்டத்தை நீக்கிட்டேன், ஆனா எனக்கு நோக்கம் அதல்ல, நான் குஷ்டமா இருப்பது உனக்கு பிரியம்னா அதுதான் எனக்கும் பிரியம்னாங்க. நான் குஷ்டத்தோடு வாழ்வது உனக்கு பிரியமா? எனக்கும் பிரியம். ஆனா துஆவை கொண்டு நீ நீக்கினாலும் ஒரு பரக்கத்து வேணும்னு கேட்டாங்களாம். என்ன பரக்கத்? கொஞ்சம் ஒரு அடையாளம் அது இருக்கட்டுமே. 4 பேர் பார்த்தா இந்த குஷ்டமான உவைஸை காணலையே. ஆமாப்பா, குஷ்டம் இருந்துச்சு, என் ரப்பு எவ்வளவு அழகா நடந்தான் தெரியுமா, நான் கேட்டேன் நீக்கிட்டான், இருந்துச்சுங்கிறதுக்கு இதான் அடையாளம். ஒரு புள்ளி வச்சிருந்தாங்க. ஒரு புள்ளி வை. ஏன்? நீ நான் கேட்டபோது கொடுத்தாய், நீ விரும்பிய வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன், நான் விரும்புவதை விட கூடுதலாக என்னோடு நீ நடந்தாய். தேவை. அவனுக்காக வாழுங்கள், அவன் விரும்புவதை போல் வாழுங்கள். நீங்கள் சொன்னால் அவன் நடத்துவான், நீங்கள் கேட்டால் அவன் கொடுப்பான். கேட்டதை அல்ல, உங்க தகுதிக்கு கேட்பீர்கள், அவன் தகுதிக்கு கொடுப்பான். கேட்கறது நம்ம தகுதி தான் கேட்க முடியும். எனக்கு இது வேணும்னு கேட்போம்,
ஒரு காரு கேட்போம், ஒரு வீடு கேட்போம், ஒரு பங்களா கேட்போம். அல்லாஹ் 1000 பங்களாவை கொண்டு கொட்டுவான். ஏன்? அவன் தகுதி அது. அவனுக்கு தெரியும், இவருக்கு கொடுத்தாலும் கொடுத்து கொண்டே இருந்தாலும் ஒரு கண பொழுது என்னை மறக்க மாட்டார். அவன் பார்த்துதான் கொடுக்கிறது. மறக்கிற மனிதனா இருந்தா கொஞ்சம் கொடுக்கறது இல்லை, கொடுத்துட்டா வெளியில போயிடுவார். கொடுத்தாலும் நம்ம கூட இருப்பாருன்னு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் கொடுக்கும் போதும் அவங்க கூட இருக்க தௌஃபீக் செய்வானாக. நான் நிறைவுக்கு வருகிறேன். அல்லாமா அபுல் அப்பாஸ் அபுல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்க்க வர்றாங்க. அபுல் ஃபதுல் உடம்பு சரியில்லை, சுகம் இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுக்காக இதை திறந்தோம். அதிகாலையில் வந்து இறங்க செய்தான் அல்லாஹ். அதிகாலையிலேயே திறக்கிறோம், அதிகாலையிலே இவ்வளவு நிரம்ப இருக்கிறோம். ஒரு நோக்கம் இல்லை, என் ரப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை தவிர. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே நாம் கூடியதும், இங்கே உட்கார்ந்ததும், திக்ர் செய்ததும், இந்த மஜ்மாவில் கலந்ததும் அல்லாஹ் நம்மை மிகச்சிறப்பாக ஆக்க வேண்டும். அதான் கோரிக்கை. பொண்ணும் கைவிடலாம் மாட்டான். வீட்டில் மனைவிக்கு சுகம் இல்லை, பிள்ளைகளுக்கு சுகம் இல்லை, மனசு கொஞ்சம் நெருக்கடியா இருக்குது, வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதனால எல்லாம் அல்லாஹ் மேல கோவப்படுறாதீங்க. அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நேத்து கொடுக்கல, இன்னைக்கு கொடுக்கல, நாளைக்கு கொடுப்பான். நீங்க கவலைப்பட மாட்டீங்க, ஆச்சரியப்படுவீங்க, இப்படி கொடுத்து விட்டானே என்று. அப்படித்தான் அவன் இருக்க பிரியப்படுகிறான். நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு அல்லாஹ் இருக்க பிரியப்படுகிறான். சொன்னார்கள் நபிகள் நாயகம், என் ரப்பை நான் அறிய வேண்டுமே என்பதுதான் எங்கள் கவலை. இந்த சமூகம் அல்லாவை அறிந்தால் கண்ணபொழுது அல்லாஹ் விட்டும் தூர போக மாட்டாங்க, வெளியில போக மாட்டாங்க. அல்லாமா அபுல் அப்பாஸ் அபுல் ஃபதுல் சோம் இல்லாம இருக்கிறாங்க. அவங்க பெரிய சூஃபி, பெரிய ஞானி. ஒரு மூச்சு கூட அல்லாவை மறந்து விட்டவங்க இல்லை, ஒரு மூச்சு கூட ரப்ப மறந்து விடல. நாங்கள் அல்லாட்ட கேட்கிற துவா, விடும் மூச்சும் எழும் பேச்சும் உன் நினைவாக இருக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் பையத்து கொடுக்கறோம்னா நிறைய பேருக்கு பையத்துனா என்னன்னு விளங்கல. ஒரு காலம் இருந்துச்சு, இப்ப எல்லாரும் விளங்குறாங்க. ஆயிரக்கணக்கான உலமாக்கள் பையத்தில் இருக்கிறாங்க. இப்ப எல்லாருக்கும் விளங்குச்சு பையத்துனா என்ன. ஒவ்வொரு மனிதனையும் அல்லாவோடு இணைச்சு வச்சிடுற. அவன் இனி தேவையை துன்யாவில் யார்ட்டையும் போய் கேட்க மாட்டார். இன்னொருத்தட்ட போய் தன் தேவையை கேட்பதற்கு ரொம்ப வெட்கப்படுவார். நான் எங்க வாழ்க்கையை நான் பெருமைக்காக இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் எந்த தேவையையும் எந்த நேரத்திலும் கேட்டதில்லை, எந்த நேரத்திலும் ரப்பு கைவிட்டதும் இல்லை, கைவிட்டதே இல்லை அல்லாஹ். அவனுக்கு தெரியும், என் அடியானுக்கு நான் கொடுத்தா மட்டும்தான் உண்டு, இவ யார்ட்டையும் கேட்க மாட்டான். அவன் வானத்தை திறந்து கொடுக்கறது இல்லை. என் கூட இருக்கிற ஒருத்தட்ட சொல்வான், அவருக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்குப்பா முடிச்சிருன்னு. அவர் வருவார், நமக்கே தெரியாம முடிச்சுட்டு போயிடுவார். இதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாமா அபுல் அப்பாஸ் சோம் இல்லை, அபுல் ஃபதுலுக்கு சோம் இல்லை. அபுல் அப்பாஸ் பார்க்க வந்தாங்க. 2 பேரும் வலியுல்லா, 2 பேரும் சூஃபி. உள்ள வந்த உடனே பார்க்கறாங்க, அவங்களுக்கு பெரிய குடும்பம், 70 பேர் 80 பேர் இருக்கிறாங்க, பேரம் பேத்தி இப்படின்னு. வீட்டை பார்த்தா பெரிய குடும்பம். உள்ள வந்து பார்த்துட்டு அவங்க தான் சம்பாதிச்சாங்க, அவங்கள வச்சுதான் ரிஸ்க் நடந்துச்சு. அவங்க படுத்துட்டாங்கன்னா எழுந்திரிக்க முடியாது, அசைய முடியாது. ஆனால் வீட்டை சுற்றி பார்த்தா ஃபுல்லாக குடும்பம், பெண்கள் ஆண்கள் பேரம் பேத்தி, பெரிய பல்கலைக்கழகம். மனசுல நினைச்சாங்களாம், இவங்கெல்லாம் எப்படி ரிஸ்க் கிடைக்குது, இவங்களுக்கு எப்படி ரிஸ்க். உழைக்கிறவர் இல்லை, இவ்வளவு நாளா உழைச்சி கொடுத்தவங்க படுத்துட்டாங்க. பச்சை குழந்தைகள் இருக்கிறார்கள், பெண் மக்கள் இருக்கிறார்கள், யார் இவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சாங்களாம். நினைத்த உடனேயே படுத்து கொண்டிருந்த அல்லாமா அபுல் ஃபதுல் சொன்னாங்க, யா அபுல் அப்பாஸ். இவங்க பேரை கூப்பிடுறாங்க, யா அபுல் அப்பாஸ் ருத்த ஹாதிஹில் ஹிம்மத்தி தனியா இன்ன லில்லாஹி அல்தாஃபன் ஹஃபியா. அபுல் அப்பாஸ், இந்த இழிவான கேவலமான எண்ணத்தை தூக்கி வீசி விடுங்கள் என்றார். இவங்களுக்கெல்லாம் ரிஸ்க் யாரு கொடுக்கிறதுன்னு நினைச்சிட்டீங்களே, ஒரு பெரிய மகானா இருந்து அந்த எண்ணத்தை தூக்கி வீசிடுங்க. என்னை உட்கார வைத்து, நடமாட வைத்து, செயல்பட வைத்து, ஓட வைத்து, ஆட வைத்து ரிஸ்க் கொடுத்த அல்லாஹ் இன்னைக்கு என்ன படுக்க வச்சும் கொடுத்து கொண்டிருக்கிறான். இன்னலில்லாஹி அல்தாஃபன் ஹஃபியான்னாங்களாம். அல்லாஹ் யாருன்னா நம்ம மறைவா கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? ஓட வச்சு கொடுத்த மாதிரி. அதனாலதான் எழுதுறாங்க, நீ நல்ல தொழுது வணங்கி 2 நிமிஷத்துல முடிக்கிற,
நீ நல்ல தொழுதாய், வணங்கினாய், இபாதத் செய்தாய், நிறைய சம்பாதிச்சாய், நீ கொஞ்சம் சோமில்லாம படுத்து விட்டால், தொழாவிட்டால், அல்லாஹ் மலக்க கூப்பிட்டு சொல்லுவான், நேற்று என்னமெல்லாம் தொழுதானோ, தஹஜ்ஜத்துல இருந்து, திக்ர்ல இருந்து, குர்ஆன்ல இருந்து அத்தனை இன்னைக்கு எழுதுங்கள். அல்லாஹ் இன்னைக்கு ஒண்ணுமே செய்யல, அவர் மயக்கமா படுத்து இருக்கிறார், நேற்று செய்தாரா இல்லையா, இன்னைக்கு மயக்கத்தை கொடுத்துட்டேன், இன்னைக்கும் செய்ததாக எழுதுங்கள். ரப்பே, உங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை, நேற்று அவர் உழைத்தார், இன்னைக்கு அவர் உழைக்கல, இன்றைக்கு என்னுடைய நேரடி ரிசுக்கை இறக்குங்கள் என்பான் அல்லாஹ். யார் ரப்பு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனை நாம் சரியாக அறிவதோடு அவன் விரும்புவதை போல் வாழுங்கள். அவன் விரும்புவான் நீங்க நல்லா இருக்கணும், அவனோடு இருக்கணும், தேவையாக பூர்த்தி செய்யணும், ஹலாலா வாழணும், யார்ட்டையும் தேவையாக கூடாது, கஷ்டத்தை போய் இன்னொருத்தட்ட சொல்லக்கூடாது.